நிழல்களில் மர்மம் பதுங்கியிருக்கிறது. முதல் அத்தியாயம் -5. ஒரு துரோகியின் இறுதிச் சபதம் கண்ணுக்குத் தெரியாத சக்தியைத் தொடங்குகிறது. சீசன் -2. தேவியின் தாக்குதல் கந்தசாமியின் மனதைக் குலைத்தது. அவனது ஆழ்மனதில் மறைந்திருந்த ஒரு புதிய பயத்தை வெளிப்படுத்தினாள். தான் தனது சக்தியைக் கட்டுப்படுத்த முடியாமல் மாயனுக்குத் தீங்கு விளைவித்து விடுவோமோ என்ற அச்சம். இந்த கோழைத்தனமான எண்ணம் கந்தசாமியை பலவீனப்படுத்தியது. அவனது சக்திகள் சீரற்ற முறையில் அல்ல. இதை கண்ட மாயன் தன் மன வாசிப்புத் திறனைப் பயன்படுத்தி தேவியின் மனதில் ஆழத்தில் நுழைந்தாள். தேவி சாத்தானை விட அதிக சக்தி வாய்ந்தவள் என்பதைக் கண்டறிந்தாள். ஆனால் தேவியின் பலம் அவளது சகோதரன் மீதான பழிவாங்கும் வெறியிலிருந்து வருகிறது என்பதையும் அவள் கண்டறிந்தாள். அவளது ஆழ்மனதில் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டதால் ஏற்பட்ட ஆத்திரம் ஒரு எரிமலை போல் கனந்து கொண்டிருந்தது. மாயன் இந்த உண்மையை கந்தசாமியிடம் மனதளவில் உணர்த்தினாள். கந்தசாமி, பயப்படாதே. உன் சக்தி உன் காதல். அதை ஏற்றுக்கொள். நீ என்னை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டாய் என்று அவள் உறுதிபடக் கூறினாள். மாயனின் வார்த்தைகள் கந்தசாமியின் மனதை நிலைப்படுத்தின. அவன் தனது பயத்தைக் கட்டுப்படுத்தி தனது சக்திகளை மீண்டும் ஒருமுகப்படுத்தினான். இதற்கிடையில் தர்ஷீல் தனது அனுபவத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி தேவியின் தாக்குதல்களைத் தவிர்த்தார். அவர் நூலகத்தில் இருந்த பழைய வரைபடங்களைப் பயன்படுத்தி தேவியின் நிலையை அறிய முயற்சித்தார். அந்த வரைபடங்களில் தேவியின் மந்திரங்களைக் கலைக்கக்கூடிய ஒரு இரகசிய இடத்தைப் பற்றிய குறிப்பு இருந்தது. தர்ஷீல் அந்த சிறப்புத் தகவலை மாயனுக்குத் தெரிவித்தார். மாயன் அந்த இடத்தின் இருப்பிடத்தைக் கண்டறிந்தாள். இதற்காக தனது மன வாசிப்புத் திறனை பயன்படுத்திக் கொண்டாள். அது நூலகத்தின் சுவரில் இருந்தது. அது ஒரு இரகசிய அறையாக இருந்தது. மூவரும் ஒன்றாகச் செயல்பட்டு தேவியை அந்த இரகசிய அறைக்கு இழுக்க முடிவெடுத்தனர். போர் மீண்டும் ஆரம்பித்தது. ஆனால் இந்த முறை அவர்கள் ஒரு குழுவாகச் செயல்பட்டனர். கந்தசாமியின் சக்தி, மாயனின் மன ஆற்றல் மற்றும் தர்ஷீலின் திட்டமிடல் ஆகியவை இணைந்து தேவியின் ஆக்ரோஷமான தாக்குதல்களை முறியடித்தன. அவர்கள் தேவியை திட்டமிட்டபடி அந்த இரகசிய அறைக்குள் ஈர்த்தனர். அது ஒரு மாய சக்தி மண்டலமாக இருந்தது. அந்த மண்டலத்தில் தேவியின் சக்தி பலவீனமடைந்தது. இதுதான் சரியான தருணம் என்று உணர்ந்த கந்தசாமி தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி தேவியைத் தோற்கடித்தான். தேவி ஒரு இருண்ட நிழலாக மறைந்தாள். நூலகத்தில் இருந்த இரகசிய புத்தகங்கள் பாதுகாக்கப்பட்டன. கந்தசாமி, மாயன் மற்றும் தர்ஷீல் ஆகியோர் ஒரு புதிய அச்சுறுத்தலை முறியடித்தனர். தேவி தோற்கடிக்கப்பட்ட பிறகு நூலகத்தின் அமைதியே மீண்டும் திரும்பியது. கந்தசாமி, மாயன் மற்றும் தர்ஷீல் மூவரும் அந்த இரகசிய புத்தகங்களை பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்துச் சென்றனர். ஆனால் இந்த போராட்டம் ஒரு முடிவில்லை, ஒரு புதிய துவக்கம் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். இந்த புத்தகங்களில் ஹரி அன்கானின் சக்தி பற்றியும் அதை முழுமையாகப் பயன்படுத்தும் வழிகள் பற்றியும். இந்த நேரத்தில் ஒரு புதிய நபர் தர்ஷீலை தொடர்பு கொண்டார். அவர் ஒரு பழங்கால இரகசிய சமூகத்தின் தலைவர். அந்த சமூகம் ஹரி அன்கானின் சக்தியை பாதுகாக்கும் பணியில் பல நூற்றாண்டுகளாக ஈடுபட்டுள்ளது. அவர்கள் கந்தசாமி மற்றும் மாயனின் திறன்களைப் பற்றி அறிந்தனர். அவர்களைத் தங்களின் சமூகத்தில் சேர அழைத்தனர். கந்தசாமி மற்றும் மாயன் தங்களின் சக்திகளைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ளவும் அவற்றை பாதுகாக்கவும் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டனர். தர்ஷீல் தனது துப்பறியும் திறன்களை இந்த இரகசிய சமூகத்திற்கு உதவ பயன்படுத்த முடிவு செய்தார். இந்த இரகசிய சமூகத்தின் தலைமையகத்தில் கந்தசாமியும் மாயனும் தங்களின் சக்திகளை முழுமையாக பயன்படுத்த பயிற்சி பெற்றனர். அவர்கள் ஹரி அன்கானின் சக்தியின் உண்மையான மூலத்தைக் கண்டறியும் ஒரு புதிய பணியில் ஈடுபட்டனர். அந்த மூலம் உலகத்தின் பல பகுதிகளில் மறைந்திருந்த புராதன சிலைகள் மற்றும் கலைப்பொருட்களில் இருப்பதாக அவர்கள் கண்டறிந்தனர். ஆனால் இந்த இரகசிய சமூகத்தில் ஒரு துரோகி இருந்தான். அவன் ஹரி அன்கானின் சக்தியை தனக்காகப் பயன்படுத்த திட்டமிட்டான். இரகசிய சமூகத்தின் தலைவர் குருஜி ஒரு ஞானி. அவர் கந்தசாமி, மாயன், தர்ஷீல் ஆகியோரை தனது நம்பிக்கைக்குரிய சீட்டர்களாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் சமூகத்தின் துரோகியான துஷயந்தன் குருஜியின் நெருங்கிய சீட்டர்களில் ஒருவன். அவன் ஹரி அன்கானின் சக்தியைக் கொண்டு உலகை ஆள விரும்பியவன். துஷயந்தன் இரகசிய புத்தகங்களைத் திருடி கலைப்பொருட்களைச் சேகரிக்கத் தொடங்கினான். அவன் தனது மாய சக்திகளைப் பயன்படுத்தி
கந்தசாமி துஷயந்தன் தனது இருண்ட சக்திகளை பயன்படுத்தி கந்தசாமியின் மனதை குலைத்தான். அவன் கந்தசாமியின் கடந்த காலத் தோல்விகளை வெளிப்படுத்தி அவனது மனதை பலவீனப்படுத்த முயற்சித்தான். ஆனால் கந்தசாமி தனது பயங்களை கட்டுப்படுத்தி தனது சக்திகளை சரியான திசையில் செலுத்தத் தொடங்கினான். மாயன் தனது மன வாசிப்பு திறனைப் பயன்படுத்தி துஷயந்தனின் மனதின் ஆழத்தில் நுழைந்தாள். அவள் துஷயந்தனின் பலவீனத்தைக் கண்டறிந்தாள். அவன் குருஜியின் அன்புக்காக ஏங்கியிருந்தான். அதுதான் அவனது பலவீனம். தர்ஷீல் தனது துப்பறியும் திறமையைப் பயன்படுத்தி துஷயந்தனின் தாக்குதல்களைத் தவிர்த்தார். அவர் துஷயந்தனின் திட்டங்களை முறியடிக்க குருஜியின் உதவியை நாடினார். குருஜி தனது ஞானத்தை பயன்படுத்தி துஷயந்தனின் மனதை அமைதிப்படுத்த முயற்சித்தார். ஆனால் துஷயந்தன் தனது அதிகார வெறியில் குருஜியின் வார்த்தைகளை கேட்க மறுத்துவிட்டான். போர் முடிவுக்கு வந்தது. கந்தசாமி, மாயன் மற்றும் தர்ஷீல் ஆகியோரின் கூட்டு தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் துஷயந்தன் தோற்றான். அவன் ஒரு இருண்ட நிழலாக மறைந்தான். கந்தசாமி, மாயன் மற்றும் தர்ஷீல் ஆகியோர் இரகசிய புத்தகங்கள் மற்றும் கலைப்பொருட்களை பாதுகாத்தனர். அவர்கள் ஒரு புதிய யுகத்தின் பாதுகாவலர்களாக மாறினர். நிழல்களில் மர்மம் பதுங்கியிருக்கிறது முதல் சீசன் 2 புதிய கதை. இந்த சீசனில் முடிவு ஒரு புதிய மர்மம் தலை தூக்குகிறது. ஹரி அன்கானின் ஆற்றலுக்கு ஒரு புதிய ஆதாரம் இருப்பது பற்றிய அவர்களின் ஆய்வுகள். ஆனால் அது தேடிச் செல்லும் போது அவர்கள் ஒரு புதிய எதிரியை எதிர்கொள்கிறார்கள். அவன் ஒரு பழைய நண்பன். நிழல்களில் மர்மம் பதுங்கியிருக்கிறது முதல் சீசன் -2 அடுத்த சீசனில் இந்த புதிய கதை துவக்கம், புதிய சவால்கள் மற்றும் ஒரு புதிய வில்லன் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். கதை தொடரும்.